ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் இருக்குது. ஆர்டிகல் வந்து 36லேருந்து 51 வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து கவர் பண்ணுது. ஸோ அதில் இருக்க கண்டென்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 ப்ராடாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், காந்தியன், அப்புறம் வந்து லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக வந்து பிரிக்கிறோம். 43B பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி சொல்லியிருக்கோம். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியோட கிளாஸ் 22 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் 22ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம 21 கிளாஸில் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்ன, அதோட கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் கிளியராக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நம்ம சிலபஸில் இருக்க 8th டாபிக். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து 8வது டாபிக் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் இருக்குது. ஆர்டிகல் வந்து 36லேருந்து 51 வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து கவர் பண்ணுது. ஸோ இது வந்து ஃப்ரேம் வந்து நம்ம எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அவங்க எதுலேருந்து காப்பி பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து அவங்க வந்துட்டு காப்பி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அம்பேத்கர் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது டிபிஎஸ்பி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோவல் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து அவர் சொல்வார். ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபலும் அது கூட சேர்ந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் சேர்த்தா அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனோட ஃபிலாசபியாகவும் சோலாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து கிரான்வெல் ஆஸ்டின் அப்படின்றவர் டிபிஎஸ்பியையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்துட்டு கான்ஸ்டியூஷனோட ஒரு கன்சைன்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷனோட மனசாட்சியே வந்துட்டு இது 2 தான், இதுதான் வந்து அந்த முழுமையான ஒரு பார்ட்டாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து அதோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்டேட் வந்து ஒரு லாவை வந்து அவங்க எனாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இதில் இருக்கிற பிரின்சிபல்ஸை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா ஒரு பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறதோ லாவை எனாக்ட் பண்ணுறதோ அவங்க வந்து பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு இந்த டிபிஎஸ்பி, அது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இது கவர்னர் ஜெனரல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ், நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து இப்போ லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்னு இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. முன்னே வந்து கவர்னர் ஜெனரல்ஸ்க்குலாம் கொடுத்தாங்க, இப்போ வந்து அது லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸியை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சீக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிரின்சிபல் வந்து நான் ஜஸ்டிசபிள், அதாவது இது வயலேட் ஆகிடுச்சு, நம்ம எந்த கோர்ட்லேயும் போயிட்டு லீகலாக வந்துட்டு கேஸ் போட்டு அதை வாங்குறது, அதாவது ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கலன்னா நம்ம கேஸ் போடலாம், அந்த மாதிரிலாம் இது வந்து பண்ண முடியாது. ஸோ இது நான் ஜஸ்டிசபிள் நேச்சராக இருந்தாலும் இது என்ன டிட்டர்மைன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனலாக ஒரு லா வந்து வேலிடா இல்லையா அப்படின்ற டிட்டர்மைன் பண்ணுற பாலிசிஸாக இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் வந்து இதோட ஃபீச்சராக வந்துட்டு இருக்குது. இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு பிடிஎஃப் காலமில் வந்துட்டு இந்தியன் பாலிட்டிக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வந்துட்டு ஆட் டு கார்ட் இல்லைனா பை நவ் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாபிக் வைஸ் உங்களுக்கு பிடிஎஃப் இல்லாமல் நம்ம சேனலில் புக்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபிக்கு கண்டென்ட் புக்கும் கொஸ்டின் பேங்க் வந்துட்டு உங்களுக்கு ஜியாகிரஃபிக்கு அவைலபிளாக இருக்குது. அப்கமிங் டேஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் புக்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமேசான்லேருந்தும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம்.
நெக்ஸ்ட் இதோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படின்றது நம்ம முன்ன என்ன பார்த்தோம், 36th ஆர்டிக்கல்லேருந்து 51 ஆர்டிக்கல் வரைக்கும் சொல்லியிருக்கு. ஆனால் ப்ராப்பரான பிரின்சிபல் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 38th ஆர்டிக்கலில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 36லேயும் 37லேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 36 வந்து ஸ்டேட்டை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ நம்ம பார்ட் 3ல வந்து படிக்கும் போதே 12th ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து டிஃபைன் பண்ணோம். அதுவும் இதுவும் சேம் தான். ஸோ 36th ஆர்டிக்கலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்த 12th ஆர்டிக்கலுமே வந்துட்டு சேம் தான், ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்து 37th ஆர்டிக்கல் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபலோட அப்ளிகேஷன் பற்றி அந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 38ல இருந்து தான் ப்ராப்பரான பிரின்சிபல் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. கான்ஸ்டியூஷன்ல எந்த விதத்துலையும் டைரக்டிவ் பிரின்சிபலை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஆர்டிக்கல் வைஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் இருக்க கான்செப்ட் வச்சு, ஸோ அதில் இருக்க கண்டென்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 ப்ராடாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், காந்தியன், அப்புறம் வந்து லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக வந்து பிரிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 3 பார்ட்லேயும் வந்துட்டு 38th ஆர்டிக்கல்லேருந்து 51 வரைக்கும் எதை பற்றி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேட்டகரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோஷியலிஸ்ட் அப்படின்னா அந்த வார்த்தையிலேயே இருக்குது. ஸோ சோஷியலிசம் பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணுற பிரின்சிபல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துட்டு வரும். ஸோ இது வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட் ஸ்டேட்டை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை வந்து எய்ம் பண்ணி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படின்ற எய்மோட இருக்கிற எல்லா பிரின்சிபலும் இந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் 36 வந்து நம்ம ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். 37 வந்து பிரின்சிபலோட அப்ளிகேஷன் பார்த்தோம். ஸோ அடுத்து 38. ஸோ ஆர்டிகல் 38ல் என்னென்னா பீப்புளோட வெல்ஃபேரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த விதத்தில் சோஷியலாகவோ எக்கனாமிக்கலாகவோ பொலிட்டிக்கலாகவோ பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்இக்வாலிட்டியை வந்துட்டு மினிமைஸ் பண்ணணும். அதாவது இன்கம் ரீதியாக, ஸ்டேட்டஸ் ரீதியாக, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரீதியாக இருக்கிற இன்இக்வாலிட்டியை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 38ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களே, ஸோ இன்இக்வாலிட்டியை மினிமைஸ் பண்ணணும்னு சொன்ன இந்த வார்த்தையை வந்து எப்போ வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் வந்துட்டு இந்த பீப்புளுக்கு வந்து வெல்ஃபேர் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இந்த ஆர்டிகல் 38ல் வந்து இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 39. ஸோ ஆர்டிகல் 39ல் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசன் வந்து வாழ்கிறதுக்கு அவனுக்கு தேவையான காரியங்கள் வந்துட்டு அடிக்குவேட்டாக அவனுக்கு இருக்கணும். அடுத்து வந்து மெட்டீரியல் ரிசோர்ஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா காணப்படணும். எந்த விதத்துலேயும் வெல்த் வந்து ஒரே இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக, அதான் மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் ஈக்குவல் பே கொடுக்கணும். ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக சேம் பே தான் வந்து கொடுக்குறதா இருக்கணும். அடுத்து ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண விதமாக இருக்கணும். அடுத்து சில்ட்ரன்ஸோட ஹெல்த்தி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 39ல். ஸோ ஆர்டிகல் 39லேயே 6 பாயிண்ட் வந்து இருக்குது. அதில் இந்த 6வது பாயிண்ட் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 39A. இது வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸை ப்ரொமோட் பண்ணி ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து புவருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஆர்டிகல் 39Aல இருக்கும். இதையும் வந்துட்டு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 40 வந்து எதுக்குள்ளே வரல, சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்குள்ளே வரல. அதனால இந்த கேட்டகரியில் இல்லை, அது வந்து வேற கேட்டகரியில் இருக்குது. அடுத்து ஆர்டிகல் 41. ஸோ இது எதெல்லாம் என்ஷூர் பண்ணணும், ரைட் டு ஒர்க், டு எஜுகேட், டு பப்ளிக் அசிஸ்ட், இதெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ், டிசபிலிட்டி, இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணுற ஆர்டிகல் 41 இருக்குது. ஸோ ஆர்டிகல் 42ல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒர்க் பண்ணுறாங்களே அதில் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த ரிலீஃப், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது ஆர்டிகல் 42ல் சொல்லியிருக்காங்க. அடுத்து 43ல் வந்துட்டு எல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து லிவிங் வேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். லிவிங் வேஜ் அப்படின்றது பேசிக்கை வந்து குறிப்பிடலை, அதாவது சாப்பாடு, துணி, அப்புறம் வந்துட்டு தங்குறதுக்கு இடம், இதெல்லாம் வந்துட்டு அது மென்ஷன் பண்ணல. ஸோ லிவிங் வேஜ் அப்படின்றது எதை வந்து குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரீதியாக, ஹெல்த் ரீதியாக, இன்சூரன்ஸ் ரீதியாகவும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வேஜஸ் வந்து கொடுக்குறதா இருக்கணும். அப்புறம் டீசெண்டான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து அவங்களுக்கு இருக்கான்றதை பார்க்கணும். அடுத்து வந்து சோஷியலாகவும் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கிடைக்கிற விதமாக இருக்கணும் அப்படின்றது ஆர்டிகல் 43ல் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 43Aல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டு செக்யூர் அ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணுற காரியங்களில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு அதுக்கேற்ற விதமான ஸ்டெப்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 43Aயும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 47. இது வந்து அந்த ஒர்க் பண்ணுற இல்லைனா பப்ளிக் ஹெல்த்தோட
நியூட்ரிஷன் லெவல் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது, அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த ஆர்டிகல் 47 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் வரும், ஆர்டிகல் 38, 39, 39A, 41, 42, 43, 43A, அப்புறம் வந்து 47. ஸோ இதெல்லாமே வந்து சோஷியலிசம் ரீதியான பிரின்சிபல்ஸாக இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு காந்தியன் பிரின்சிபல். ஸோ காந்தியன் பிரின்சிபல்னாலே காந்தியோட ஐடியாஸ், ஸோ அவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக சில ஐடியாஸை வந்துட்டு பிரின்சிபல்ஸாக இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 40, ஸோ 40 வந்து அங்கே இல்லை. ஸோ ஆர்டிகல் 40ல் வந்துட்டு வில்லேஜ் பஞ்சாயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்களுக்கும் வந்து பவர் அண்ட் அத்தாரிட்டி கொடுத்து அவங்களையும் வந்து செல்ஃப் கவர்மெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டாக வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஆர்டிகல் 40ல் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 43. ஸோ இங்கேயும் வந்துட்டு 43 வந்து இருந்துச்சு. ஸோ இந்த 43 வந்து லிவிங் வேஜ் வந்து பற்றி பேசுது. இங்கே வந்துட்டு காந்தியன் பிரின்சிபல் பற்றியும் 43 ஆர்டிக்கலில் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, கோஆப்ரேட்டிவ் பேசிஸில் ரூரல் ஏரியாவில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதுவே இங்கே இருந்த 43ல் என்ன சொல்லியிருந்தாங்க, லிவிங் வேஜ் பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்து 43B. ஸோ 43A வந்துட்டு சோஷியலிஸ்டில் வந்துட்டு அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணுறது, அது ரீதியான பாயிண்ட்டாக இருந்தது. 43B பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி சொல்லியிருக்கு. ஸோ அதை ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ், அந்த ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணுற எல்லா விஷயங்களும் 43Bயில் சொல்லியிருக்காங்க. அது வந்து 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011 தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவே 43A பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 43B வந்து 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து 46. ஸோ 46 வந்து என்ன பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன் பீப்புள் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எக்கனாமிக்கல் நீட்ஸு, எஜுகேஷனல் நீட்ஸு இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற விதமாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது 46ல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 47. ஸோ 47 வந்து சோஷியலிஸ்டில் பேசும்போது நியூட்ரிஷன் பற்றி பேசுகிறாங்க. இதுவுமே வந்து பப்ளிக் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற காரியங்கள், அவங்களுக்கு இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ட்ரக்ஸு இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிடைக்காத விதமாக அதெல்லாம் ப்ரோஹிபிட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு காந்தியோட ஒரு ட்ரீம். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே ஒரு பிரின்சிபலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 48. 48ல் வந்துட்டு கவுஸு, அப்புறம் வந்துட்டு கேட்டில்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு அதோட ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது 48ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது, 40, 43, 43B, 46, 47, 48. ஸோ லாஸ்ட்டாக வந்து லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். ஸோ இதோட ஐடியாலஜி வந்து லிபரலிசமாக வந்துட்டு இருக்குது. ஸோ 44th ஆர்டிக்கல் படி யூனிவர்சல் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து எல்லா சிட்டிசனும் வந்து செக்யூர் பண்ணக்கூடியதாக வந்துட்டு காணப்படணும். அடுத்து வந்துட்டு 45. ஸோ 45 வந்து early child care and education for all the children till they complete the 6 years. So 6 years முடிக்கிற வரைக்கும் சில்ட்ரன்ஸ்க்கான கேர், அவங்களுக்கான எஜுகேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 45th ஆர்டிக்கலை வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து ஆர்டிக்கல் 21Aல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பான எஜுகேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது 21Aல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாடிஃபிகேஷன் தான் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ஆர்டிகல் 45 என்ன இருக்குன்னா மாடிஃபை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டூயினோ, இதை வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆர்டிகல் 48 வந்து அக்ரிகல்ச்சரஸ் ரீதியாக, அதுக்கப்புறம் அனிமல்ஸ், இந்த மாடர்னான சயின்டிஃபிக் லைன்ஸில் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுற காரியங்கள் ஆர்டிகல் 48ல் சொல்லியிருக்கு. அடுத்து 48Aல வந்துட்டு என்விரான்மெண்ட்டு, ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணுன்றது 48Aல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிங்க் இருக்கும், அக்ரிகல்ச்சரு, அடுத்து என்விரான்மெண்ட்டு, ஒரே ஆர்டிக்கலில் லிங்க்ஸ் வந்து இருக்கும். இந்த 48A வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 49. ஸோ நம்ம கண்ட்ரியோட மானுமெண்ட்ஸ், பிளேஸு, அப்புறம் ஹிஸ்டாரிக் இதெல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இருக்கணும். அடுத்து 50 பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஜுடிஷியரி வந்து செப்பரேட்டாக இருக்கணும். ஸோ பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுற விதமாக ஜுடிஷியரி வந்து செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஆர்டிகல் 50. அடுத்த ஆர்டிகல் 51 வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விதமாக இருக்கணும். அதாவது ஆனரபிள் ரிலேஷன் நேஷனோட இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லாஸ், அவங்களோட ட்ரீட்டிக்கெலாம் வந்துட்டு ரெஸ்பெக்டாக இருக்கிறது. அடுத்து வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களது வந்து அதை வந்து செட்டில் பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிகல் 51ல் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 30,
8ல இருந்து 51 வரைக்கும் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 37ம் 36ம் வந்துட்டு ஸ்டேட்டை பற்றியும் அப்ளிகேஷன் பற்றியும் சொல்லியிருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஆர்டிக்கல் இப்போது பிரின்சிபல் இருந்த 36லேருந்து 51 வரைக்கும் நம்ம எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த இதை வந்து என்னென்ன கிரிட்டிசிசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபீச்சர் இருக்க மாதிரி நிறைய பேர் வந்து எல்லா கான்ஸ்டியூஷனில் இருக்கிற காரியங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் என்னன்னு சொன்னாங்கன்னா இதில் நோ லீகல் ஃபோர்ஸ், ஸோ லேக் ஆஃப் லீகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து இது இல்லாஜிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ப்ராடாக வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் இந்த மொத்தமாக 36லேருந்து 51 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆர்டர்ஸில் வந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து இல்லாஜிக்கலாக அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்சர்வேட்டிவாக இருக்குது அப்படின்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து என்ன பண்ணுமா சென்டருக்கும் ஸ்டேட்க்கும் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டைரக்டிவ் பிரின்சிபலையும் சேர்த்தா என்னன்னு சொன்னாங்க, இது வந்து கான்ஸ்டியூஷனோட ஃபிலாசபியாகவும் சோலாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவே ஆஸ்டின் என்ன சொன்னார், இதுதான் வந்து கான்ஸ்டியூஷனோட கன்சைன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டிங்விஷ் அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்க. இது வந்து அயர்லாந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஐரிஷ் வந்து யார்கிட்டேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தோம், ஸ்பானிஷ் கிட்டேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு இதை வந்து ரைட்ஸை வந்து எந்த விதத்துலையும் கவர்மெண்ட் கூட என்ன பண்ண முடியாது, அதை வந்து எடுக்க முடியாது. பட் இந்த பிரின்சிபல் வந்து கவர்மெண்ட்டுக்கு லா மேக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்துட்டு இருக்குது. இது வந்து என்ஃபோர்ஸபிள் பை லா, ஆனால் இது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள். அடுத்து வந்து இதில் வந்து லீகல் சாங்ஷன்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் வந்து இருக்குது. அடுத்து இங்கே வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதுவே இது வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை வந்து என்ஷூர் பண்ணுது. இது வந்து நேச்சுரலான ரைட்ஸாக இருக்குது. இது வந்து ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக வந்துட்டு பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரைட்ஸுக்கும் பிரின்சிபல்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்னா என்ன, ஆர்டிகல்ஸ் எதில் இருக்குது, என்னென்ன பார்ட்டில் இருக்குது, யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எதோட ஃபீச்சர்ஸு, என்ன ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கட்டாயம் படிச்சே ஆகணும். ஏன்னா கொஸ்டினே வந்துட்டு ஆர்டிக்கலில் கொடுத்துட்டு இது எத்தனாவது ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைன்னா ஆர்டிக்கலில் கொடுத்துட்டு இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபலா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா, ரைட்ஸா, இப்படி வந்து கேட்பாங்க. அடுத்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துட்டு இதை எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால தான் சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கிளியராக வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து படிங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே இருக்குது. எல்லாத்தோட ஹேண்டில் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19. அண்ட் இங்கே உங்களுக்கு வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நீங்கள் நம்மளோட மெட்டீரியல் புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.